ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் க்ரஷோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். இது போட்டு ஒரு மாதம் ஆகிட்டு நிறைய பேருக்கு கதை மறந்துருக்கோம். நானும் இந்த கதையை மறக்க வச்சு போட்டு அடுத்து மறுபடியும் மறக்க வைக்கின்னு எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு இது போடுறதுக்கு ஒரு இது அமைய மாட்டேங்கி. அதனால் மறுபடியும் கொஞ்சம் போய் கேட்டு கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு வாங்க, சரியா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் ஜிஎல் பிடிக்காதவங்க பார்க்காதீங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஸ்டார்ஸ், நம்ம லாஸ்ட் பார்ட் எதோட ஸ்டாப் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. அவன் என்ன சொல்லியிருப்பா, அதெல்லாம் உங்களை லவ்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பா. ஒன்று நீங்கள் இந்த சோகத்தில் என்னென்னா பாருக்கு போய் சரக்கடிக்க போயிருப்பீங்க. அங்கே போய் இருந்து ரோஸ்க்கு கால் பண்ணியிருப்பீங்க. ரோஸ் அங்கேயா போனால் பைத்தியக்காரி அப்படி சொல்லிட்டு வாரேன், எந்த பாரில் இருக்கான்னு கேட்டிருப்பா. நீங்களும் லொக்கேஷனை சொன்ன உடனே அவளும் பைக்கில் வர ஆரம்பிச்சிருப்பா. அப்போ பார்த்து நீங்கள் ஒரு கிளாஸை போட்டு உடச்சி தள்ளியிருப்பீங்க. பக்கத்தில் பார்த்தா லிசா அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு வந்திருப்பா. அவள் அவங்கள பார்த்துட்டு இது நம்ம அந்த காலேஜில் பார்த்த பிள்ளைல அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துருப்பா. இதோடு ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ இதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் அந்த போதையிலே அந்த டேபிளில் அப்படி படுத்துட்டு இப்போ ஒரு கிளாஸ் வேறு தள்ளிகிட்டு இருப்பீங்கள்ல, அந்த வெயிட்டரில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு யார் என்னையும் தூரப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ லிசா தான் அப்படி உங்கள் பக்கத்தில் தான் வாரா. நீங்கள் லிசாவை பார்த்துட்டு மனசுக்குள்ளே இவரா அப்படி சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு அவங்கள பார்க்குறா. பார்த்துட்டு சனா அப்படி சொல்கிறா. நீங்கள் யாராவது அப்படி சொல்லிட்டு அப்படி போதிலே பார்க்குற மாதிரி பார்க்கிங்க. இப்போ கரெக்டாக ரோஸும் அப்படி பைக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே அப்படி பாருக்குள்ளே என்ட்ரி ஆகுறா. என்ட்ரி ஆகிட்டு அப்படி இவங்களும் சுற்றி தேடிட்டு இருக்காங்க. பார்த்து எல்லோரும் எல்லாமே அந்த இடமே வாரினாலே ரொம்ப சவுண்டாக தானே இருக்கும். எல்லோரும் பாட்டு போட்டு அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே ரோஸும் அப்படி சுற்றி தேடிட்டு இருக்கா. ஐயோ, எங்கே தான் போனாலும் இவளுக்காண்டி நான் என்னதான் என் வாழ்க்கையில் பண்ணணுமோ தெரியல அப்படி சொல்லிட்டு அவளும் அப்படி சுற்றி பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் அங்கே டேபிள்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே தான் நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிட்டா இங்கே படுத்திருக்கீங்க. அப்படி பார்க்குறா. பக்கத்தில் பார்த்தா லிசா நிற்கா. லிசாவை பார்த்தோன்னே அவளுக்கு டென்ஷன் ஆகுது. ஒன்று இப்படி ஃபாஸ்ட்டாக வாரா. இங்கே பார்த்தா சனா என்னாச்சு, நீ எப்படி கிடக்கிற, கூட உன் ஃப்ரெண்டை கூட கூப்பிட்டு வரலையா அப்படின்னோடனே நீங்கள் ஒன்றுமே பேசலை. ஐயோ தூர போடி, நான் ஒரு பிளான் போட்டு இவன் எல்லாத்தையும் கெடுத்துருவா போல அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுத்து கிடக்கீங்க. இல்லை தூரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு யாரையும் கண்டுக்கிற நிலைமையில நீங்கள் இல்லை. உடனே அவளும் சரி உன் வீட்டில் கொண்டு போய் விடட்டா, எந்திக்கிறியா அப்படி சொல்லிட்டு அப்படி உங்களை பிடிச்சி அப்படி தூக்குறா. தூக்குனோடனே இப்போ தான் ஃபாஸ்ட்டாக ரோஸ் உங்கள்கிட்ட உங்கள் கையை அவள் கையை தட்டி விட்டுட்டு உங்களை அப்படி பிடிச்சிக்கிறா. தேங்க்யூ, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு ரோஸ் அப்படி உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. ஐயோ முறைச்சி பார்க்குறாளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி திரும்பிக்கிறீங்க. எனக்கு ஐயோ விடுங்க, நானே வீட்டுக்கு நடந்து வைக்கிறேன், எனக்கு யாருமே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ரோஸ் அவங்க ஷோல்டரை டைட்டாக பிடிச்சி அவள் பக்கத்தில் வச்சுக்கிறா. இப்போ உங்கள் காதுகிட்ட வந்தான். அப்போ மட்டும் சாத்திக்கிட்டு இல்லைன்னு வச்சிக்கேன், பார்த்துக்க மவளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகளும் சொல்கிறா. நீங்களும் அப்படியே அமைதியாக இருந்துக்கிறீங்க. அப்படி லிசா தான் பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு. தெரிஞ்ச பொண்ணு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணு தான், நாங்கள் போய் விட்டுக்குறோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே சனாவை கூப்பிட்டு அப்படியே ரோஸ் போவார். அப்படி லிசாவை பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இந்த பொண்ணு நம்ம என்ன பண்ணோம், இந்த பொண்ணு எதுக்கு நம்மளை எதிரி மாதிரி பார்க்குது அப்படி சொல்லிட்டு அவளும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. இப்போ ஒரு லிசா ஒரு பர்சன் கூட பேசிகிட்டு இருந்திருப்பாள் அந்த கேஸை பற்றி. அவங்களும் இங்கே நடந்து எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ லிசாவும் சரி, அதாவது நீங்களும் ரோஸ் அந்த அந்த பாரை விட்டு அப்படி வெளியே போயிட்டீங்க. இப்போ லிசாவும் அப்படி சரி அவளை எல்லாம் நினச்சோம் அதை போயிட்டாளா அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கே ஒருத்தக்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாள். அவங்ககிட்ட சொல்கிறா, சரி வேறு ஏதாட்டும் அந்த கேஸை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. உடனே அவங்களும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த ஒருத்தவங்க கொலை பண்ண வந்தாங்களே அவங்களுக்கும் கண்டிப்பாக அடிபட்டிருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் அவங்கள ஒரு பொண்ணு தான்ட்டு, அவங்களுக்கு அடிபட்டிருக்கும். கண்டிப்பாக அந்த காயம் இன்னும் ஆறி இருக்குமான்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக அவங்களுக்கு காயம் தழும்பாட்டு அட்லீஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு அந்த கை பக்கத்தில் தான் அந்த காயம் பட்டுச்சு. அந்த புல்லட் படலை, ஆனால் புல்லட் லைட்டாக அப்படி அந்த சைடு அவங்க கையில் அப்படி தேய்ச்சி அவங்களுக்கு ரத்தம் வந்துச்சு. எனக்கு அது கன்ஃபார்ம் தெரியும், ஏன்னா நானும் அங்கே இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அவரும் அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு.
லிசாவும் சரி அவங்க பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருந்தாங்க உங்களால் சொல்ல முடியுமா? ஒல்லியாக இருந்தாங்களா, இல்லை கொஞ்சம் வெயிட் கெயினாக இருந்தாங்களா, எந்த மாதிரி, லாங் ஹேரா ஷார்ட் ஹேரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று ஒன்றா அப்படி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கா. உடனே அவங்களும் ஒல்லியாக தான் இருந்தாங்க, இப்படி தான் இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு ஒன்றா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபுல் பாடியுமே வந்து கவர் பண்ணியிருந்ததுனால, ஆனால் கேர்ள்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து நான் பார்க்கல. அவங்க டோன் வந்து ஸ்கின் டோன்லாம் எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து சொன்னோடனே அதுதான் ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும், கிளம்புங்க, பத்திரமா இருங்க. உங்கள் கூட வேறு யாராட்டும் இருந்தாங்கனாலும் அவங்களையும் நான் வந்து விசாரிக்கணும், அவங்ககிட்ட சொல்லி வைங்க அப்படி சொல்லிடுறா. உடனே அவங்களும் ஓகே தேங்க்யூ மேம் அப்படி சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே வந்து பாரோட வெளியே பார்த்தோன்னா அப்படி ரோஸ் தான் அப்படி உங்களுக்கு பிடிச்சி அப்படி தரன்னு இழுத்துட்டு இருக்கா. மேலே கூட்டு போய் எதுக்கு வாசி எழுதிட்டு போகிற? அதுக்கு ரோஸ் தான் அப்படியே உங்களை திரும்பி அப்படி மறைச்சி பார்க்குறா. எனக்கு தேவையாடி? நைட்டு இத்தனை மணிக்கு இந்த பாருக்கு வரணும்னு எனக்கு தேவையா? சும்மா எனக்கு இருக்கிற பிரச்சனை காணாதுன்ட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அப்படி ரோஸ் வந்து அப்படி திட்டிகிட்டு இருக்கா. நீ ஏன் வந்த? நான் உன்னை கூட்டேனா இங்கே வான்னு சொன்னேண்ணா, நீ தானே வரேன்னு சொன்னேன், இப்போ எனக்கு நான் கூட வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் கையை வந்துட்டு அப்படி போகலான்னு பார்க்கிங்க. கரெக்டாக ரோஸ் பார்க்குறா. லிசாவும் அப்போ தானே வெளியே வந்துட்டு இருப்பாளா. உடனே இவா லிசா கூட போயிடுவான்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு ஒன்று திட்டலை வா என் கூட அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை மறுபடியும் பிடிச்சி எழுதிட்டு போகிறா. லிசா வந்து அதை பார்க்குறா, அவளுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறத. அவளும் லைட்டாக பார்த்து சிரிச்சுட்டு அவளும் வந்து அப்படியே கிளம்பிடுறா. இப்போ ரோஸ் தான் அப்படியே வந்து பைக்கில் உட்காந்துட்டு பைக்கில் ஏறுறி அப்படிங்கிறா. ஆனால் நீங்கள் அப்படி பார்த்துட்டு நிற்கிறீங்க இப்படி கண்ணை உருட்டிட்டு, பைக்கில் ஏறுறி எதுக்கு நீ ஏன் மூஞ்ச பார்த்துட்ருக்க? எனக்கு எப்படி யாரு மறந்து போச்சு. எதே மறந்துட்டா? ஐயோ அப்படி சொல்லிட்டு வந்து அவளை இப்போ தலையில் அடிக்கிறா. யாரு நீ குடிச்சா அவனுக்கு ஊரு பேர் மறக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், பைக்கில் ஏறுறது மட்டும் மறக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து கேட்டுட்டு இருக்கா. எனக்கு மறந்துச்சு நான் வரல அப்படி சொல்லிட்டு இது கீழே உட்கார போகிறீங்க கிர்றி அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி பைக்குக்கு அப்படி ஸ்டாண்டெல்லாம் போட்டுட்டு அப்படி வாரா. பார்த்தா நீங்கள் அப்படி நின்றுட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து உங்ககிட்ட வாரா. நில்லு அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ ஸ்டேட்டாக தான் ஹிப்பை வந்து அப்படி பிடிச்சி அப்படியே வந்து தூக்குறா. என்ன பண்ணுறீங்க? எர்ரி ஒருத்தி அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உங்கள் பைக்கில் வந்து அப்படி வந்து தூக்கி உட்கார வைக்கிறா உங்களை. நீங்கள் பார்த்துட்டு அப்படி ஷாக்கில் இருக்கீங்க, என்னையோ துறையை தூக்கிட்டா அப்படி சொல்லிட்டு. அப்பா என்ன வெயிட்டாக இருக்காயா ஐயோ அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து தூக்கி பிடிச்சி உட்கார வச்சுக்கிறோம். அந்த மேடம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அவளும் வந்து பைக்கில் வந்து அப்படி வந்து உட்காந்துட்டு சரி போகலாமா? போகலாம். ஏய் ஒழுங்கு மரியாதை என்ன பிடிச்சிக்கோ. பிறகு அப்படி மலர்ந்து விழுந்து எங்கேயாட்டி சாடினா வச்சுக்கேன், எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒன்றை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிலாம் என்னால் சுத்த முடியாது சரியா? அதனால் ஒழுங்கு மரியாதை இப்போவுமே ஒழுங்காக உட்காந்துரு. பிறகு அட்டி வாங்கிட்டு போயிடாதே அண்டை இப்போவுமே சொல்லிட்டேன். இது வந்து முன்னெச்சரிக்கை சரியா? அதனால் நான் ஒன்றும் விழ மாட்டேன், நான் சின்ன பிள்ளையா, எனக்கு இது கூட தெரியாதா? அவள் அப்படியே உங்களை பார்த்து அப்படியே ஒரு லுக் விட்றா. நீ பெரிய பிள்ளையா இருந்திருந்தா ஃபஸ்ட்டு இந்த பாருக்கே வந்திருக்க மாட்டேன், இப்படி சின்ன பிள்ளை மாதிரி முதல்ல சரக்கே அடிச்சிருக்க மாட்டேன், இப்படி லூஸு மாதிரி எல்லாம் பேசிகிட்டே இருந்திருக்க மாட்டேன். நீ பண்ணுறது ஃபுல்லாக அப்படியே சின்ன பிள்ளைமா தான் பண்ணுறது தெரியுமா? எவ்வளாட்டு ஒருத்தர் அதுவும் ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு எவ்வளாட்டு சரக்கடிக்க வருவாளா? அதுவும் ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட ஒரு கட்டி தான், அது ஒரே ஒரு கட்டி ட்ரை பண்ணியிருக்க, பல வாட்டி சரிப்படி வாங்கினா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு கட்டி ஏதோ சும்மா அப்படி ஃபீலிங்ஸ் வரல அப்படி இப்படி சொன்னதுக்கே உடனே பெய்யாச்சு. என்னமோ தேவதாஸ்மதி என்னமோ பல வருஷம் லவ் பண்ணி ஃபெயில் ஆகிறவன மதி. இப்படிலாம் ஓவராக பேசுனீங்கன்னா நான் இருந்துச்சு மறுபடியும் அந்த பார்க்கில் போயிடுவேன். ஆமாடி போவடிப்பா, என்ன ஃபோன் பட்டு இன்னும் மோரில் இருக்கேன்லாம் என்கிட்ட சொல்லிடாத பார்த்துக்கோ. நானும் ஒன்று கூட வர முடியாது, எனக்கு நான் என்ன உன் டிரைவரா? அவனை வந்து நீ எங்கே இருக்கியோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு? பார்த்தீங்களா தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்கீங்க, எனக்கு அழுகையாக வருது. நான் எங்கள் அப்பாடே போகிறேன். கொஞ்சம் முதல்ல உங்கள் அப்பனை பார்க்க முடியும்னா உங்கள் அப்பனை என்ன மாதிரி பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கான் பாரு. உங்கள் அப்பனா ஒன்று பெத்தானே இல்லை, எங்கேயாட்டு காட்டுக்குள்ளேருந்து தூக்கிட்டு வந்தானா? நான் அவன்கிட்ட பார்த்து கேட்டே திருவண்டி. தயவு செய்து நீ அமைதியாக வந்துரு, இல்லைன்னா இப்போவுமே இந்த எங்கேயாட்டு போகும்போது ஏதாட்டி காட்டுக்குள்ள தூக்கி வீசிட்டு போயிடுவோம் பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து உங்களை மிரட்டிகிட்டு இருக்கா. நீங்களும் இப்படி அமைதியாக இருந்துட்டு அப்படி ரோஸோட ஷர்ட்டை வந்து அப்படி
அப்படி வந்து இறுக்கமாக வந்து பிடிச்சிக்கிறீங்க. அவளும் வந்து அப்படி வந்து பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறா. உங்கள் வந்து மூஞ்சிலாம் அப்படி முடியலாம் அப்படி பின்னாடி இப்படி பறக்குது. ஒன்று நீங்களும் அப்படி வந்து இப்போ வந்து அவளை வந்து இருக்குன்னு வந்து ஹக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா ரோஸ்க்கு வந்து அப்படி பைக்கில் ஸ்லோவாக போயெல்லாம் பழக்கமே கிடையாது. அதை வந்து அவள் ஃபாஸ்ட்டாக தான் போகிறா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறா. நீங்கள் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனதே கிடையாது எந்த பைக்லேயும். ஆனால் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, ஃபாஸ்ட்டாக போகிறது பிடிச்சிருக்கு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி வந்து ரோஸை வந்து அப்படி வந்து இறுக்கமாக வந்து ஹக் பண்ணுறீங்க. ரோஸ் வந்து இப்போ லைட்டாக சிரிக்கிறா. அப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ரோஸோட முதுகில் வந்து அப்படி சாஞ்சிட்டு அப்படி வந்து ஹக் பண்ணிட்டு அப்படி வாரீங்க. சீனியர் சீனியர் அப்படின்னே ரோஸும் அப்படியே திரும்பி பார்க்குறா. இப்போ அப்படி வந்து பைக்கை கொஞ்சம் ஸ்லோவாக்குறா. என்னென்னா நீங்கள் மட்டும் இப்படி கூப்பிட்றீங்களா, அப்படின்னா ஸ்லோவாக்கிட்டு இப்போ அப்படி வந்து உங்களுக்கு திரும்பி பார்த்துட்டு அப்படி என்ன அந்த மாதிரி சொல்கிறாளா, பசிக்குது அப்படி இப்படி சொல்கிறீங்க. உடனே அவளும் அப்படி உங்களை பார்த்து சிரிச்சிட்டு பசிக்க தான் செய்யும், குடி சரியான குடி போலையே அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை அப்படி வந்து அந்த ரோட்டு சைடு தான் அந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிட்டு போய் பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்களே வந்து இப்போ பாட்டு இறங்குறதான்னு ஞாபகம் இருக்கா, இல்லை இறக்கி விடணுமா? இல்லை இல்லை நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து அப்படியே வந்து இறங்கிக்கிறீங்க. அவளும் என்ன வேணும் அண்ணே, நீங்களும் வந்து அந்த கடையை பார்க்குறீங்க. நைட்டு வந்து அந்த கடையில் வந்து அந்த இட்லி தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் எனக்கு 2 தோசை அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே அவளும் இருந்துட்டு அண்ணா 2 தோசை கொடுங்கண்ணா அப்படி சொல்லிட்டு அவளும் வந்து கேட்டுகிட்டு இருக்கா. உடனே அவங்களும் வந்து அங்கே அப்படி சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரோஸும் வந்து அதை வாங்கி வந்து கொண்டு வந்து கொடுக்குறா. நீங்களும் வந்து சாப்பிடுங்க. வந்துட்டு சீனியர் நீங்கள் சாப்பிட்லையா அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க. நான் வீட்லேயே நல்லா சாப்பிட்டேன், நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. நீங்களும் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி கையெல்லாம் கழுவிட்டு அப்பா அந்த மாதிரி ஒரு நிம்மதியில் வந்து இருக்கீங்க. என்ன மேடம் போகலாமா? போகலாமே அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்கிறீங்க. சரி உன் வீடு எங்கே இருக்குது சொல்லு, அங்கே கொண்டு போய் விடுறேன். நான் வீட்டுக்கெலாம் போகல. அப்போ எங்கே வர? இங்கே பாரு அடித்து தள்ளிடுறதுக்கு ஒல்லுக்கு மாதிரி தான் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு. எனக்கு மறந்து போச்சு. இங்கே பாரு நீ இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியா எனக்கு சத்தியமாக தெரில, ஆனால் எனக்கு சரியான டென்ஷன் ஆகுது அப்படி சொல்லிட்டு வந்து பைக்கை வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறா. எடுத்துகிட்டு போய் வந்து இப்போது ரோஸோட வீட்டுக்கு தான் வந்து வாரீங்க. உங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் போய் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாலா, நீங்கள் அப்படி பல்ல கட்டிகிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து அப்படி வந்து நீங்களும் வந்து ஸ்டாப் பண்ணோன்னே அப்படி பைக்கில் அப்படி இறங்குறீங்க. இதில் மட்டும் இல்லை வர மாதிரி அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ அவளும் வந்து இறங்குறா. இறங்கிட்டு எப்போ வீட்டுக்கு போகிறத உத்தேசம்? நான் மார்னிங் போகிறேன். சரி வா வேறு என்ன பண்ண போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே நீங்களும் வந்து அப்படியே வந்து போகிறீங்க முன்னாடி. இப்போ நீங்களும் அப்படியே ரோஸோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படி ரோஸோட ரூமில் அப்படி வந்து அவளோட பெட்டு மேலே என்னமோ அது உங்கள் சொந்த பெட்டு மாதிரி அப்படியே வந்து அப்படியே கைக்கு கால் ரெண்டுத்தையும் விரித்து படுத்துட்டு அப்படியே மலத்து படுத்து கிடக்கிங்க. இப்போ ரோஸ் தான் அப்படி உள்ளே வரா. இது என் வீடா அவள் வீடானே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து இப்போ வந்து கதவை சாத்திட்டு வாரா. நீங்கள் தான் அப்படி வந்து ரோஸ் வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நைஸாக எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ கதவை சாத்திட்டு அப்படி வந்துட்டுருக்கா. அப்படின்னு படுத்துட்டு எனக்கு வந்து எனக்கு எனக்கு வெக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. எது வெக்கையாக இருக்கா? அங்கே ஏசி ஓடுது, இங்கே ஃபேன் ஓடுது, உனக்கு வெக்கையாக இருக்கோ அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் சொல்கிறேன். அதில் எனக்கு வந்து அனல் காற்று அடிக்குது, எல்லாம் எனக்கு வேகுது, வெக்கையாக இருக்குது, வேக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி ட்ரெஸ்ஸை வந்து அப்படி கழட்டி மேலே வந்து ஒரு ஷர்ட் மாதிரி தான் அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. கீழே வந்து பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. இப்போ ஷர்ட்டை கழட்டி ஒரே வீசு அவள் அப்படி திரும்பிக்கிறா. என்னடி வேலை பார்த்துட்ருக்க நீ அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் அப்படி திரும்பிட்டு மனசுக்குள்ளே இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாளா இல்லை தெரியாமல் பண்ணுறாளா, கடவுளே இன்றைக்கி நைட்டு மட்டும் என்ன எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளோட மனசையே அழைச்சிருக்கா. சீனியர் உங்களுக்கு என்ன கேட்க போகிற எனக்கு தெரியுது. உங்களுக்கு வந்து உடம்பு சூடாக இல்லையா அப்படி சொல்லி கேட்க போகிற. கட்டுது கரெக்டு
ஏம்மா எனக்கு ரொம்ப குளுன்னு இருக்கு, தயவு செய்து தூங்கு தயப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸ் சொல்கிறா. செவனின் பார்லேயே செத்து ஓடின்னு அங்கேயே போட்டு வந்திருக்கணும், கூப்பிட்டு வந்த பார்த்தியா எல்லாம் என் தப்பு தான், என்னதான் வாரி கட்டையால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸுக்கு அங்கே படன்னு வருது. நீங்கள் வர மேலே உள்ள கழட்டி போட்டுச்சு உடனே அவளும் தூங்கு சீக்கிரம் தூங்கு அந்த மாதிரி நின்றுட்டுருக்கா. பின்னாடி திரும்பி சீனியர் எம்மா தாயே கொஞ்சம் தூங்குமாடி, உனக்கு என்னம்மா பிரச்சனை, வயிற்றுக்கு சோத்து தின்னாச்சு இல்லை தோசை தின்னாச்சு குடிச்சாச்சு, வேறு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்து ரோஸோட பின்னாடி தான் அப்படியே வந்து நிற்கிறீங்க. அவளுக்கு வந்து ஃபீல் ஆகுது, அது ஒருத்தங்க நடந்து வந்து நம்ம பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு அவளுக்கு தெரியுது. இங்கே பாரு சனா, தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காத, இப்படி பண்ணுறது உனக்கு நல்லது இல்லை, எனக்கு நல்லதே இல்லை, தயவு செய்து படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு உங்கள் வீட்டை பார்த்து ஓடி போயிரு, இப்படி வேண்டதால பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிற அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து அப்படி அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து அப்படி வந்து பின்னாடி இருந்து தான் அவளை வந்து ஹக் பண்ணியிருப்பீங்க. அப்படி வந்து அவளோட ஷோல்டரில் வந்து உங்களோட ஃபேஸை வந்து அப்படி வச்சுருப்பீங்களா, அப்படி வந்து இப்போ அவளை பார்த்தா கேட்குறீங்க, என்னடி பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, நான் தானே எல்லாம் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் அப்படி ஆடிட்டுருக்கீங்க. இப்போ வந்து என்னென்னா உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா தெளிவாக இருக்குது. ஒன்று அவளுக்கு ஷாக்கு, இப்போ தான் அவள் உங்களை பற்றி திரும்பிட்டு ஏண்டி அதுக்குள்ளே போதை தெளிச்சிட்டா அப்படின்னே, நீங்கள் சிரிச்சிட்டு குடிச்சாதானே போதை தெளிகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணடிச்சு காட்டுறீங்க. உடனே அவளும் அடிப்பாவே அப்போ ஏமாத்திருக்க. ஆஹா, நான் ஏமாத்தல சீனியர், நீங்கள் தான் ஏமாத்திட்டீங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் டைலாக்லாம் விட்டுட்டு இருக்கீங்க. அப்போ கிளம்புடி, வீட்டுக்கு கிளம்புடி, ட்ரெஸ் எடுத்து போடுறீ ஃபஸ்ட்டு, வெக்கையாக இருக்குது மயிராக இருக்குட்டு, ட்ரெஸ் எடுத்து போட்டு போ கிளம்பு அப்படின்னு. இதுக்கு தானங்க இவ்வளோ வேலையை பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. உனக்கு என்னடி பிரச்சனை, வாட் யூ வாண்ட், எனக்கா நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. தருவாங்க ஒழுங்கு பண்ணது வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பிடிச்சி தள்ளலான்னு பார்க்குறா. சீனியர், ஒரு பிள்ளை வந்து மேலே ஒரு ட்ரெஸ் போடாமல் இருக்கி, இங்கே பிடிச்சி தள்ளி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அந்த 2 தோசையை அடித்து நவுத்தும் போதே நினச்சிருக்கணும், நீ குடிச்சிருக்க எவ்வளோட்டி இப்படி சோறு திம்பாலான்ட்டு. எல்லையே தப்பு தான், சோறு இல்லை சாரி தோசை, இந்த தோசையை திங்கும் போதே நான் முடிவு பண்ணியிருக்கணும். இதில் வேற நான் என்ன நடிப்புப்பா அவன் மேலே இருக்குது, அந்த சரக்கு ஸ்மெல் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் சொல்கிறா. நாங்களாம் எவ்வளோ பெரிய மூளைக்காரங்க, எங்களுக்கு எடுத்து இப்படி தொளிச்சு விட்டோம் ட்ரெஸ்ஸிலலாம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமாந்துட்டே ரோஸ், அதுவும் போய் இந்த சனா பிள்ளைக்கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து அப்படி அவமானம் வெக்கம் வேதனை அப்படி சொல்லிட்டு வந்து அவளே மனசில் நினச்சிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள் சீனியர், நீங்கள் எதுக்கு என்ன வேணான்னு சொன்னீங்க, நான் என்ன அழகில் நல்லா இல்லையா அப்படி சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துலாம் காட்டிகிட்டு இருக்கீங்க. ஐயோ கடவுள், இதில் பார்க்கணும் தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு அப்படி தலையடிச்சிட்டு இருக்கு. ஏதாட்டும் ஒரு ரீசன் சொல்லுங்கள், எதுக்கு நான் உங்களுக்கு வேண்டாம். அப்போது வந்து லிசா மட்டும் என்கிட்ட வந்தால் நீங்கள் ஏன் உங்களுக்கு வந்து பொசசிவ் ஆகுது, எதுக்கு உங்களுக்கு பொசசிவ் ஆகுது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அது பேரோட பொசசிவ் கிடையாது, எனக்கு அவளோட உன்னை கொஞ்சம் தெரியும், அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு தவிர, அப்போ உனக்கு அவள் கூட தான் போக விருப்பமா, அப்போ நீ என்ன அங்கே வச்சு சொல்லியிருந்தேன், நான் அவள் கூட தள்ளி விட்டுருப்பேன்ல அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் தான் அப்படி ரோஸ் வந்து உங்களை பார்த்தோன்னே திருப்பி நிற்பா. நீங்கள் வந்து இப்போ அவளை தான் ஹக் பண்ணிட்டு அப்படி வந்து அவளோட ஃபேஸை பிடிச்சிட்டு அப்படி வந்து அவளை வந்து உங்கள் கண்ணை வந்து பார்க்க வைக்கிறீங்க. உனக்கு என்னடே பிரச்சனை, நான் இதுக்கு மேலே உனக்கு என்ன பண்ணணும், சொல்லு, என்னால் எவ்வளோ பண்ண முடியும் அதை பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அதாவது உனக்கு என்ன பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணேன் சொல்லு, நீ நான் பாவம் தானே, உன் பின்னாடி எவ்வளோ நாளும் சுற்றிட்டுருக்கேன், உனக்கு என்ன பார்க்கும்போது பாவமாக இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூஞ்செல்லாம் பாவமாக வச்சுலாம் காட்டிகிட்டு இருக்கீங்க. அவள் அப்படி மனசுக்குள்ளே வந்து இப்பெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணை வடிக்கிறது கீழே போகுது. உடனே நீங்கள தான் பார்க்குறீங்க, என்ன சீனியர் தப்பா பார்க்கிங்க போல், அப்படிலாம் இல்லை, அப்புறம் ட்ரெஸ்ஸு போடுறீ அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை தள்ளி விடுறா. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து ரோஸை பிடிச்சி வந்து அப்படி வந்து கிஸ் பண்ணுறீங்க. உடனே அவளும் சாக்கில் அப்படி பார்த்துட்ருக்கா, என்னையா கிஸ் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. உடனே அப்படி வந்து நீங்களே வந்து அவள் கையெடுத்து அப்படி உங்களை வந்து ஹக் பண்ணுற மாதிரி அப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு நீங்களும் வந்து அவளை ரொம்ப கிஸ் பண்ணுறீங்க.
இப்போ நீங்கள் தான் அவளோட ஷர்ட்டை வந்து கழத்துறீங்க. அவள் வந்து அப்படி அப்படி உங்கள் கையை வந்து பிடிக்கிறா. நீங்கள் இப்போ அப்படியே கைக்கிட்டு அப்படி சொல்லிட்டு வந்து கையை வந்து அப்படியே அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு அப்படி வந்து நீங்களும் அவளோட ஷர்ட்டை வந்து இப்படி கலத்துறீங்க. கலத்திட்டு நீங்களும் அவள் ஷர்ட்டை வந்து கலத்தி அப்படி தூக்கி வீசிடுறீங்க. இப்போ நீங்கள் தான் ரோஸை வந்து அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்போ கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி அப்படி வந்து பெட்டில் தள்ளி விட்டுடுறீங்க. உடனே இப்போ வந்து நீங்கள் தான் வந்து மேலே இருக்கீங்க, ரோஸ் வந்து அப்படி கீழே இருக்கா. இப்போ அப்படி தான் அப்படி ரோஸை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சீனியர், நீங்கள் என்னோட அழகாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ரோஸ்க்கு இங்கே வெக்கமாக வருது. அவள் மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்கா. என்ன சீனியர், இப்பெல்லாம் வெக்கப்பட்ட வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. அவளுக்கு என்ன பண்ணுன்னே தெரில. இப்போ நீங்கள் தான் நான் கூட உங்களை என்னமோ ஏதோ நினச்சி தருமா பார்த்தா நான் தான் எல்லாம் பண்ணும் போல், நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் மூஞ்சவர் ஒரு மாதிரி போகுது. இப்போ அவள் தான் அப்படி வந்து உங்களை கீழே வச்சுட்டு அவள் மேலே வந்துக்கிறா. யாரை பற்றி அண்டி சொல்கிற, என்ன நினச்சிருக்கேன் என்னை பற்றி உடனே நீங்களும் அப்படி வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க ரோஸை. அவளும் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போது ரோஸ் தான் வந்து உங்களை வந்து கிஸ் பண்ணுறா. அப்படி கொஞ்ச நேரம் வந்து அப்படி போதா, உங்களுக்கு என்ன தெரில. நீங்கள் தான் அடி சீனியர் போதும் அப்படி சொல்லிட்டு வந்து கொஞ்சம் நவளுங்க அப்படி சொல்லிட்டு வந்து அவளை தள்ளி பெட்டில் உட்கார வச்சுட்டு நீங்களும் உங்கள் ட்ரெஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு ஷர்ட் தானே போட்டிருப்பீங்க, அதை வந்து எடுக்கிறதுக்கு போகிறீங்க. உடனே ரோஸ் தான் இப்போ உங்களை கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறா. எடுத்துகிட்டு அப்படி வந்து மடியில் உட்கார வச்சுக்கிறா. உடனே நீங்கள் பார்த்துட்டு என்னடா அது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஏண்டி இவ்வளோ பண்ணிட்டு இப்போ நைஸ் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கியோ அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. நீ சீனியர் இது வந்து ஒரு அது வந்து என்ன ஐயோ சனா ஒழுங்காக பேசி அப்புறம் நீ பயப்படுறேன்னு கண்டுபிடிச்சிருவா. இங்கே பாருங்கள் சீனியர், நான் வந்து சும்மா ஒரு பிளான் பண்ணேன். நீங்கள் வந்து எனக்காண்டி வாரீங்களா அப்படி சொல்லிட்டு தான் நான் சும்மா ஒரு பிளான் போட்டு நீங்கள் எனக்காண்டி வந்துட்டீங்க. எனக்கு ஒரு 50% உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு லவ் இருக்குது, ஒரு லவ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு குட்டி பாசம் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை கண்டுபிடிக்கிறக்காண்டி தான் நான் வந்தேனே தவிர வேறு ஒரு இதுவுமே இல்லை. இதில் சும்மா சரியா, இதில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிடாதீங்க. தெரியாமல் வந்துட்டேன் சீனியர், எனக்கு பயமும் இருக்குது, நான் பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் அப்படி எஞ்சி போகலான்னு பார்க்கிங்க. ரோஸ் தான் அப்படியே வந்து உங்களை பிடிச்சி வந்து அப்படி பெட்டில் வந்து அப்படி வந்து படுக்க வைக்கிறா. நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு இப்போ தான் பை ஸ்டார்ட் ஆகுது, தேவையில்லாத வேலை பார்த்துட்டோமோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. இப்போ அப்படியே வந்து ரோஸ் தான் செவனின்னு இருக்கிறவளை வந்து நோண்டிட்டு நைஸாக இருக்கிறவளும் பார்க்கியோ, வாய்ப்பே இல்லை விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உங்களை வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து ரோஸை வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு தானே இருக்கா. அவளை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தள்ளி அப்படி உங்களை வந்து பார்க்க வைக்கிறீங்க. இங்கே பாருங்கள் சீனியர், இப்படி சும்மா இப்படி பண்ணுறதுக்கு அப்படிலாம் நான் வந்து இப்படிலாம் பண்ணலை, என்னை லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் கேட்கீங்க. அவளும் உங்களை பார்த்து அப்படி நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கா. லவ் தானே, பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி மறுபடியும் உங்களுக்கு கிஸ் பண்ணுறா. மறுபடியும் தள்ளி பார்க்கிங்க, தள்ள முடியல, அவள் ஸ்ட்ரென்த்தை அப்படி வச்சு பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படி அவளும் அப்படி ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கா. நீங்களும் அப்படி வந்து அதில் வந்து எல்லாமே மறந்து நீங்களும் வந்து அவளுக்கு வந்து அப்படியே வந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே ஸ்டார்ஸ், இதோட வந்து இந்த பார்ட்டை வந்து அப்படி வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.
எவ்வளோ பேசிட்டு தெரியலையே. நம்மளாம் கொஞ்சம் டீசெண்டாக தான் பேசி பழக்கம். ஆனால் இந்த இந்த எபிசோடில் கொஞ்சம் நிறைய பேசிட்டு நினைக்கேன். அதனால் வந்து என்ன சொல்லணும்னு எனக்கு சாத்தியமாக தெரில. அதில் வந்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் முக்கியம் சரியா. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேத்துக்கு நம்ம இது வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் எபிசோடு வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் எக்ஸாம் இருக்குது. அந்த வீக் முடிஞ்சு அப்புறம் அடுத்த வீக்கில் தான் என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட முடியும். அதனால் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். புரியுது, ரொம்ப கிரிட்டிக்கலான சீனில் தான் முடிக்கேன். இருந்தாலும் எல்லோரும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. எனக்கு டைம் இருக்கணும்ல, அப்போ தானே போட முடியும். அதனால் வந்து எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே ஸ்டார்ஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. பாய் ஸ்டார்ஸ்.